மூவி லைஃப்ங்கிறது ஒரு ஒரு பார்ட். பாகம். ஆமாம். அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் ஒரு சிறந்த மனிதர். தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தவர். அதாவது நாம் என்ன தனிப்பட்ட மோசமாக இருப்போம், பப்ளிக் வெளியே ஒரு மாதிரி இருப்போம். ஆமாம், அது நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஆமாம். அதாவது இங்கிலீஷ் சொல்லுவாங்க இன்ஹரண்ட் லேட்டன்ட் குவாலிட்டி. இன்ஹரண்ட் குவாலிட்டி அப்படின்னு பண்ணால் இவர் தான் உண்மையிலேயே அதான் சிறந்த மனிதருங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவுட் சைடில் ஹார்டாக இருந்தால் விட இன்சைடில் ஆல்வேஸ் ஒரு அன்போடனும் ஹெல்ப் பண்ணுறதுல, அதாவது அவருக்கு ஒரு கம்பல்லிங் இதுங்க. எப்படின்னா கொடுத்து பார்க்கும். எங்க சின்னையாவுக்கு நீங்க கண் கொடுத்த தெய்வம், எங்க ஈஸ்வரிக்கு வாழ்வு தந்த வள்ளலாச்சுங்களே. இன்னொரு மட்டும் பதிவு பண்ணுறேன். அங்கே ஹோட்டலில் இருக்கும்பொழுது, அமெரிக்காவில் இருக்கும்பொழுது அடிக்கடி காலையில் வெளியே போய் என்னாச்சு போனோம்னா எப்பவுமே பணம் எடுத்து வாமாறு. எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அவருக்கு. நாங்கள் தான் நானும் பரமசிவம், நான் வீட்டிலேருந்து எங்கள் ஒய்ஃபு பேங்கில் எடுத்து அனுப்புவாங்க. அதை வந்து லாக்கரில் பரமசிவம் பேரில் வைப்போம். எடுத்து வந்து வைப்போம். பணம் கேட்பார். பணம் கொடுத்தோம்னா பணத்தை 3ஆக பிரிப்பார். இந்த நோட்டை 3ஆக பிரிப்பார். ஒரு பகுதியை பாக்கெட்டில் வச்சுருவார், இன்னொரு பகுதியை கையில் வச்சுக்குவார் நாப்கின்ல, இன்னொரு பகுதி எங்கிட்ட கொடுத்துருவார். நான் கொடுத்த பணத்தை கட்டையை எண்ணி பார்க்க மாட்டார். அப்படியே பிரிச்சிருது, 3ஆக பிரிச்சு. ஸோ வென் வி வாக் யாருனாச்சும் பார்த்து அப்படியே நாப்கினுக்கு இருக்குது அப்படியே கொடுத்தோன்னா பாக்கெட் எடுத்து வச்சுக்குவார். அப்போ நான் கொடுத்துடணும். இது மாதிரி யாரையும் உலகத்தில் பார்த்ததே இல்லை. எது பணம் கற்று கொடுப்போம், அதை 3ஆக பிரிப்பார். அது பாருங்கள், எண்ணி கொடுக்குற பழக்கம் இல்லை. எண்ணி கொடுக்குற பழக்கம். ஏன்னா அவர் கஷ்டத்தை எண்ணி வாழ்ந்தவர், அதனால் அதை எண்ணி பார்க்காம கொடுத்துருக்காரு. இது யாருக்கு தெரியும்? எடுத்தோடனே கையில் என்ன இருக்கும் அப்படியே. நிறைய படத்துலலாம் அந்த பணத்தை ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லுவார். பணத்தை நம்பாதீங்கன்னு சொல்லுவார். பணம் வந்து முக்கியம் இல்லை, மக்கள் தான் முக்கியம், உதவி செய்யணும். இதே தான் திருப்பி இருக்கும். இந்த பணத்தை மதிக்கல, தகுதி இல்லாதவன் கையில் ஏராளமாக பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு.